வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என சொல்ல களங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவவராதே வினை. ஓம் சரவணபவ. வணக்கம் நண்பர்களே. மீன ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படக்கூடிய பல்வேறு துன்பங்களுக்கும் மாற்றமைக்கக்கூடிய ஒரு சக்திங்கிறது இது ஒரு சில பரிகார முறைகளை நீங்கள் செஞ்சாலே போதும், அற்புதங்கிறது நடக்கத்தும் கூட சொல்லலாங்க. அந்த வகையில் மீன ராசி அன்பர்களை எப்படி செயல்படுங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மீன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு நல்லா இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே ஓயாத சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, குழந்தைகள் நிலையில் பாதிப்பு, உறவினர் வகையில் மனசாபம், உடல்நிலையில் ஒன்று போனால் ஒன்றுங்கிற ஒரு ரீதியாக தொடர்ந்து பொருளாதார ரீதியாகவும் தடன்னு, இப்படி ஏதாவது ஒரு வகையில் காரணம் சொல்லிகிட்டே போகலாங்க. இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் ஜோதிட ரீதியாக தீர்வு காணுன்னு விருப்பப்படுறீங்களா? நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிகளில் 12வதுமா இறுதியுமா வரக்கூடியதாங்க இந்த மீன ராசி. மீன ராசிக்கு அதிபதியாக நவ கிரகங்களில் முழுமையான சுபகிரகமாக சொல்லக்கூடியவர் குரு பகவான். கல்வியாக இருக்கட்டும், கலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், பொன்பொருள் சேர்க்கை, ஆடம்பரம், ஒரு குழந்தை பாக்கியம், திருமணம், எதுவாக இருந்தாலும் சரிங்க, சுப நிகழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் தான். இப்படிப்பட்ட குரு பகவானே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானே ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரர்களும் மீன ராசி அன்புன்னு சொல்லலாங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே எந்த நிலையாக இருந்தாலுமே சீர சிறப்புமாக அடைய முடியும். இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலே போதுங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் தாங்க. மீன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப செல்வத்தையும் உயர்வையும் கொண்டு வரணும்னா இந்த வியாழக்கிழமை தோறுமே குரு பகவான் வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டு வரணும். முடிஞ்சால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் போயிட்டு வர பாருங்கள். ஆலங்குடி கோயிலுக்கு போய் நீங்கள் குரு பகவான் வழிபாடு செய்கிறது நல்லது. உங்களுடைய தாய் தந்தையரை வாழ்நாள் முழுவதுமே உங்கள் கூடவே வச்சு நீங்கள் பராமரிக்கிறது மூலமாகவும் குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் பொறுத்த வரைக்குமே எந்த இடத்துல அதிகமாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களை யாரெல்லாமே மதித்து நடக்கிறாங்களோ, குழந்தைகள் மேலே யாரெல்லாம் அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்கக்கிட்ட குரு பகவானுடைய பரிபூர்ண அருள்ங்கிறது நிறைஞ்சிருக்கும். அதனால் இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய பாருங்கள். இந்த கோவில் சம்மந்தப்பட்ட காரியம்லாம் வரப்போ உங்களால் முடிஞ்ச சேவை செய்கிறது, பண உதவியாக கொடுத்து கூட பண்ணலாம். அன்னதான மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுமே இந்த குரு தோஷத்தை போக்கும். துறவிகளுக்கு யாசகம் கேட்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் செய்கிறது நல்ல பலன் தாங்க. உங்கள் கையால் இந்த ஆழம் அரச மரத்தை வெட்டுறதை தவிர்க்கணும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் பிராமணர்களுக்கு அந்தணர்களுக்கு ஆடை தானம் செய்கிறது நல்லது. வலது கை மோதிரவர்களை தங்க மோதிரத்தை அணிஞ்சிருக்க பாருங்க. இந்த கோவில் யானைகளுக்கு பசுக்களுக்கு வியாழக்கிழமையான வாழைப்பழம் வாங்கி கொடுக்க பாருங்க. இது குரு பகவானுடைய அனுகிரகத்தை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தின்னு சொல்லலாங்க. மீன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு தெய்வ பலம், தெய்வ ஆற்றல் நடந்திருக்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரன்னு சொல்லலாங்க. எல்லாத்த விட ஆன்மீகத்தில் ஒரு தெய்வ பலம் ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மீனராசி அன்பர்கள் தான். இயல்புலேயே உங்களுக்கு எப்போதுமே தெய்வ பலம், தெய்வத்தோட அனுகிரகங்கிறது நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. அதனால் அடிக்கடி ஆலய வழிபாடு செய்கிறது நல்லது. ஏன்னா அதனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பம், இந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாமே விலகி நேர்மறை சக்திங்கிறது பிறக்கும். அதனால் தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் மறக்காமல் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களை ஒன்று குலதெய்வ வழிபாட்டை செய்கிறது தான். அந்த வகையில் உங்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து நீங்கள் செய்ய பாருங்கள். குலதெய்வ கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது போக பாருங்கள். ரொம்ப தூரமாக இருந்தால் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் போய் நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது நல்லது. அப்படி குலதெய்வ கோவிலுக்கு போகிறப்ப இழுப்பை நதியை ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. இது சிறந்த பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலுமே மீன ராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வம் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாங்க. 7 சனி காலமாக இருக்குதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். சனி பகவான் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா கடுமையான உழைப்பை கொடுக்க வைப்பார். அதனால் உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் தான். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீதி நேர்மையோடு செயல்பட வைப்பார். இதுதான் அவருக்கு பிடிச்சமான விஷயம். இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலும் போதுங்க, எந்த பாதிப்புமே இல்லை. மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே உறவினர் வகையில், நண்பர்கள் வகையில் நிறைய அவமானப்பட்டு நின்று இருப்பீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் ஒன்று சொல்ல போய் வேற ஒன்று அது சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் வேறு மாதிரி புரிஞ்சிருப்பாங்க. உங்களை நிறைய விஷயங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதுவுமே உறவினர் வகையில் முன்னாடி பேசக்கூடிய வார்த்தை ஒரு மாதிரி, உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடிய வார்த்தை ஒரு மாதிரி இருந்திருக்கும். குடும்ப வாழ்க்கையுமே எப்படி தான் உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது இருந்திருக்காதுன்னு சொல்லலாம். இனி அந்த நிலைமை எல்லாமே இல்லை. அருமையான காலகட்டம்
காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. மதிப்பு மரியாதை உயரும். நிலம் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் வாங்கலாம். வீடு வண்டி வாங்கணும், இந்த செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆடை ஆபரணம், சொத்துன்னு பல வகையில் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகம் தொழிலும் நல்ல மாற்றம் தான். பொருளாதாரமும் சிறப்பாக இருக்குது. ரொம்ப காலமாக திட்டமிட்டிருப்பீங்க, எந்த விஷயமும் நல்லபடியாக முடிஞ்சிருக்காது, சாதகமாக இருந்திருக்காது. இன்னும் இந்த சூழ்நிலை இல்லை. தொடர்ந்து முயற்சி கொடுக்க பாருங்கள், நல்ல மாற்றம் காத்திருக்குது. அதே மாதிரி வாங்கின கடனை கட்ட முடியாமல் வட்டி கட்டிக்கிட்டே தவிக்கிறேனே இந்த நேரம் குழம்பக்கூடியவங்களுக்கு கூட நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் புதுசாக எதுவும் கடன் வாங்காமல் இருக்க பாருங்கள், போதும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கடன்கள் எல்லாமே அடைக்கக்கூடிய வழி உண்டாகும். குடும்பத்துக்குன்னு நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தணும்னு நினச்சிருப்பீங்க, அதுக்கு தகுந்த சூழ்நிலை உண்டாகிருக்காது. இனி உங்களுக்கு அதுவுமே சாதகமாக கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கவலைப்பட்டவங்க, வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்கலையே, மழலை செல்வம் தவளையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எத்தனையோ வழிபாடு ஒரு பக்கம் இருக்கலாம், தொடர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போங்க. சர்க்கரை பொங்கல் அடிக்கடி வச்சு வழிபாடு செய்ய பாருங்கள். ரொம்ப முக்கியமாக கற்பரச்சாம்பிகை கோவிலில் நெய் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த கோவிலில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுறது ஒரு பரிகார முறையில் அந்த தெய்வத்து மேலே வைக்கக்கூடிய முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால் குழந்தை பாக்கிங்கிறது விரைவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அப்படியே நீங்கள் திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களையும் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து நீங்கள் எந்த விஷயத்தில் எல்லாமே ஒரு இறங்கு முகம் கண்டீங்களோ அது எல்லாமே நீ ஏறுமுகம் தான். வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும், பயன் அதிகமாக இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் பெரிய அளவில் பாதிப்பில்லைங்க, நல்ல மாட்டம் தான். முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் செலவுகள் எல்லாமே குறைக்க பாருங்கள். மனசில் இருக்கக்கூடிய ஆசையை கட்டுப்படுத்த பாருங்கள். ஆடம்பர செலவு வேண்டாம். குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு இந்த சுற்றுலா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் இருந்த கவலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். நிறைய பரிசு பொருட்கள் இந்த நேரம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. நண்பர்களோட அதிக நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நாட்டு அதிகமாக இருக்கும். மனசுக்கு பிடிச்ச கோவிலுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. ரொம்ப பெரிய தலைவலியாக இருந்துட்டு வந்த விஷயம் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கும். நிறைய விரைய செலவு எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சூரியன் 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதால செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றிங்க. தடைப்பட்ட காரியம் நடக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. கல்வியில் இந்த நேரம் சிறந்த ஏற்றம் தான். இந்த நேரம் குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுத்துக்கிட்டு இருந்ததே இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் தாங்க. நிறைய ஒரு ப்ரெஷர் ஆகிருப்பாங்கன்னு சொல்லலாம் குழந்தைங்க. அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே இனி நல்ல மாற்றம். குழந்தைகள் அவங்களுக்கு உண்டான நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பள்ளி கல்லூரிகளை சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ராகு சுக்கிரன் சனி மாதிரி முக்கியமான கிரக ராசியில் இருக்கிறதால இந்த முதல் 15 நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை சும்மா அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் வாக்குவாதம் வேண்டாம். வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து போக பாருங்கள். வார்த்தையில் கவனமாக இருந்துக்கங்க. தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் மூக்கு நுழைக்கிறது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பேர் உங்ககிட்ட ஆறுதல் தேட வருவாங்க. தன் குடும்ப விஷயம், தன் பொருளாதார நிலையில் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு நிறைய ஒரு ஆறுதல் தேடணும் உங்ககிட்ட வருவாங்க. அவங்க தான் உங்களை வம்புலே மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் பார்த்தாலும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த பல் கண் எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். முடிஞ்சால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உடலில் நீரேற்றம் வச்சுருக்க பாருங்கள். பக்கத்தில் சிவன் கோவில் இருக்கிறதும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் ஒரு நல்ல பலன் கொடுக்கும். அதனால் தொடர்ந்து இந்த வழிபாடு செய்ய பாருங்கள். எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் தடங்களாக இருக்குதுன்னா கொஞ்சம் நீங்கள் விநாயகர் பெருமான் வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லது. ரொம்ப முக்கியமாக செவ்வாய்க்கிழமையான நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு முன்ன சொன்ன மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. ஹனுமன் வழிபாடையும் கூடவே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா தடைகள் எல்லாமே நிவர்த்தியாக முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவுமே இந்த அனுமன் வழிபாடு செய்கிறத நீங்கள் அதனால் ஒரு நல்ல பலன் உண்டாகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த சனிக்கிழமை நாட்களில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் அனுமன் வழிபாடு செய்ய பாருங்கள். மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரத்தில் அமைன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பொருளாதார நிலை வியாபார நிலையில் பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் பாதிப்பில் முயற்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாதகமான பலன் தான். வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் நட்சத்திர ரீதியாக தொடர்ந்து எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாத உடையவங்களுக்கு இந்த நேரம் தொழில் வியாபாரம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. வாடிக்கையாளர் எண்ணிக்கை வியாபார ரீதியாக அதிகமாக இருக்குங்க. ஆனால் உரியவங்க கிட்ட பொருள் அனுப்புறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பொருள் போய் சேருதான்னு பார்த்துக்கணும். அவ்வளவுதான். இந்த நேரம் வேலையில் மற்றவங்கள அனுசரித்து போக பாருங்கள். நல்ல மாற்றம் காத்திருக்குது. பேசுகிறப்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். மற்றபடி எந்த பாதிப்பு இல்லை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். எல்லாத்துலேயுமே தினமுமே நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதில் கூடுதல் கவனமாக செய்கிறது நல்லது. கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காதீங்க. தேவையில்லாத மனசஞ்சலத்தை தவிர்க்க பாருங்கள். தேவையில்லாத கற்பனையான பல குழப்பத்தை நீங்கள் இந்த நேரம் ஏற்படுத்திக்க வேண்டாம். இது மனசை பாதிக்கும். அதனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதிகப்படியான சிந்தனையை தவிர்க்க பாருங்கள். வேலையை பற்றி அதிகமாக யோசிக்கிறது இந்த நேரம் நல்லதுங்க. இந்த நேரம் கொஞ்சம் பண தேவை உண்டாகத்தான் செய்யும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே சிக்கனமாக இருக்க முயற்சி செய்ய பாருங்கள். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியான நேரம் தான். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அப்பப்போ வந்து போனாலுமே பெரிய அளவில் பாதிப்பு தராது. இந்த நேரம் பழைய பாக்கி எல்லாமே வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். நிச்சயம் நல்ல மாற்றம் தான்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.